பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், ஒரு குறைவின்றி எப்பொழுதும் நம்மை ஆசீர்வாதமாக வாழ செய்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் பூரண கிருபை என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். பிரியமானவர்களே, தாவீதை உயர்த்தி அவனை ஒரு ராஜஸ்தானத்திலே அவனை ஏற்படுத்தி அவனுடைய ஜீவிய காலமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எல்லா தீமைகளிலிருந்தும் அவனை பாதுகாத்து அவன் வாழ்விலே சகலத்திலும் ஜெயம் உண்டாகும்படிக்கு தேவன் உதவி செய்தார். இதற்கு காரணம் அவனோடு கூட இருந்த கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை இருந்தபடினாலே தாவீதுக்கு ஆசீர்வாதம் உண்டானது, தாவீதுக்கு உயர்வு உண்டானது. அவனுக்கு வந்த எல்லா தீமைகளிலும் அவன் சோர்ந்து போகாதபடிக்கு, அவைகளில் தோற்று போகாதபடிக்கு அவனுக்கு ஜெயம் உண்டானது. எல்லாவற்றுக்கும் மேலானது கர்த்தருடைய கிருபை. ஒரு கிருபை நிறைந்த ஒரு மனுஷனை இந்த உலகத்திலே எந்த தீமையும் மேற்கொள்ளாது. தேவ கிருபை தன் ஜனங்களை சூழ்ந்து கொள்கிறபடினாலே ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய கிருபைக்காய் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. காலை தோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புதிதான கிருபைகளை தந்து நம்மை நடத்துகிறார், உயர்த்துகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மைகளை செய்கிற தேவன். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே, சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனுடைய அந்த பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற இந்த கிருபை இந்த உலகத்தை ஜெயிக்கும். நாம் பெற்றிருக்கிற அவருடைய இரக்கம் சகலவற்றையும் ஜெயிக்கும். கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கும். உலகத்தின் கடைசி பரியந்தம் வரையிலும் நம்மை நடத்தப் போகிற அந்த கிருபை மேலானது. கர்த்தருடைய இரக்கம் மேலானது. அவருடைய காருண்யம் மேலானது. கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இன்றைய நாளிலும் நீர் எங்களை தாங்கி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா, உம்முடைய கிருபைகள் மேலானது, உம்முடைய இரக்கங்கள் மேலானது. உம்முடைய சமூகத்தில் அவைகளுக்காக வாஞ்சித்து நிற்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குவீராக. எல்லா இடத்திலும் உம்முடைய தேவ தயவு உண்டாயிருக்கும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களை நடத்தும்படிக்கு, உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.